ரீசெண்டாக பெங்களூர் வந்து சென்னை வரும்போது தான் பெங்களூரில் உள்ள இந்த மெஜஸ்டிக் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் உள்ள இந்த கடையை பார்த்தோன்னா நல்லா இருந்துன்னு சொல்லிட்டு உள்ளே போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நானும் உள்ளே வந்து உட்காந்துட்டேன். ஸோ பில் நானும் கொடுத்துட்டு வந்து உட்காந்துட்டேன். ஸோ சாப்பாடு எனக்கு வந்து ஹேண்ட் சர்வீஸ் தான் சொன்னாங்க. சரிட்டு நானும் போயிட்டு ஹேண்ட் சர்வீஸ் பண்ணிட்டு வீடியோ எடுக்கிறப்ப அந்த பையன் கேட்டப்போ என்ன பண்ணுறீங்க போனாரு. ஜஸ்ட் ஒரு வீடியோ ஷேர்னு சொன்னாங்க. சரி டெவலப் பண்ணிட்டாங்க. நம்ம ஊர்லலாம் பிரியாணி வச்சா ஒரு எக் தருவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே. இங்கே என்னென்னா ஆஃப் எக் தான் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே அந்த பிரியாணி குவான்டிட்டி எனக்கு சூப்பராக இருந்துச்சு. ஏதோ பார்க்க புதுசாக அந்த மாதிரி இருந்தாலும் ஆனால் பிரியாணியோட குவான்டிட்டி சூப்பராக இருந்துச்சு. ஃபீஸும் சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் என்னடா கப்பு எதுவும் வச்சுருக்கீங்களா, பாயசம் தான் நினைக்கிறீங்க. இல்லை, ஃபஸ்ட் டைம் நானும் அப்போ தான் நினச்சேன். அதை தூத்துட்டு கீழே ஊற்றிடுச்சு. திரும்பி பார்த்தா அது ஆனியன் பச்சடி. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் சாப்பிட்டோம். அந்த குவான்டிட்டி சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பிரியாணி. ஆனால் எங்களுக்கு அது 10ல் கம்மியாக தான் வச்சுருந்தாங்க. எல்லாம் வெறும் பிரியாணி வச்சுருக்காங்க. சைடிஸ் எதுவும் இல்லையான்னு சொல்லிட்டு கிடச்சி அப்புறம் ஒரு கிரேவி எடுத்து கொடுத்தாங்க. அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா இன்னும் சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி டேஸ்ட் பண்ணுறப்ப எனக்கு சூப்பராக இருந்துச்சு. எப்பா இது பிரியாணி சாப்பிட்டு எவ்வளோ நல்லா வச்சுட்டாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ரீசெண்டாக பெங்களூர்